மதிப்புக்குரிய சாரதா நம்பி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களே, இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களே, மனுஷ ஜென்மம் எடுக்கிறத அந்த ஆண்டவனை உணர்வதற்கு, அந்த ஆண்டவனை அடைவதற்கு, இந்த ஆத்மாவை அந்த பரமாத்மாவில் சேர்த்துக்கிறதுக்கு, அப்படிங்கிறது உணர்ந்தால பாதி ஆண்டவனை நம்ம உணர்ந்த மாதிரி அந்த பாதி உணர்ந்த மக்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆன்மீக உலகத்தில் அந்த ஒரு 125 வருஷங்களாக நான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி உலகத்தையே ஆன்மீக உலகத்தில் புரட்டி போட்ட இந்த புத்தகம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. இனிமேல் புரிஞ்சிக்க போகிறீங்க படிக்கிறவங்க. அதை பற்றி சில கிளிம்சஸ் நான் இப்போ சொன்னால் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த புக்குக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. பரமஹம்ச யோகானந்தா அவருடைய உண்மை பேர் முகுந்தா. சின்ன வயசில் ரொம்ப சூட்டியான பையன். அவர் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அவருக்கு இருக்குங்கிறது அப்பப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வருது. ஒரு வாட்டி அவங்க சிஸ்டர் கையில் உங்கள் கையில் 2 நாள் கழித்து ஒரு புழு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் எடை போட அப்படின்னு சொல்லி வரும்போது 2 நாள் கழித்து கரெக்டாக ஒரு புழு கையில் வருது. சிஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காத்தாடி மேலே பறந்துட்டுருக்கும் தூரத்தில். அப்போ முகுந்தா சிஸ்டர் கிட்ட சொல்கிறா, அந்த காத்தாடி இப்போது 5 மினிட்ஸில் என் கையில் வருது பாரு அப்படின்னு. அது கரெக்டாக அந்த காத்தாடி அந்த கையில் அவர் கையில் வருது. சிஸ்டர் அதுவும் நம்ப மாட்டாங்க. ஏதோ காற்றடிச்சது வந்தது, இதெல்லாம் உனக்கு எந்த பவரும் கிடையாது. அப்படியா, சரி இன்னொரு வாட்டி என்ன வேறு காத்தாடி ஏதாவது காட்டு, அதையும் என் கீழே வர வைக்கிற. சரி தூரத்தில் இன்னொரு காத்தாடி, அது கையில் வரதா பார்க்கலான்னு சொன்னால், சரி இவர் வேண்டுறாரு, அந்த காத்தாடி கூட கையில் வருது. சிஸ்டர் பயந்து ஓடி போடுவாங்க. ஸோ இந்த பையனுக்கு அப்போதிருந்து அந்த கடவுள் யார், கடவுளை அடையணும், சன்னியாசிகள், இமயமலை, அந்த குகை, அங்கெல்லாம் போகணும்னு ஆசை. வீட்டில் சொல்லாமல் இமயமலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தேடி கொண்டு நீ கொஞ்சம் படிக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் ஒரு சந்தையில் ஒரு பஜாரில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தி அவரை பார்த்துட்டு இருக்கு. அவர் மைண்டை இழுக்கிறதுன்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஒரு சன்னியாசி நின்றுட்டுருப்பார். அவரை கூப்பிடுறாரு. அவர்கிட்ட போகும்போது ஒரு யுக்தேஷ்கிரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிஷ்யனாக எடுத்துக்கிறார். சிஷ்யனாக எடுத்துக்கிட்டு அவருக்கு அந்த கிரியா யோகா போதனை பண்ணுறாங்க. கிரியா யோகா போதனை பண்ணி அப்போ அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நீ வந்திருக்க, நீ அமெரிக்கா வெஸ்டர்ன் வேர்ல்டு அங்கே போயிட்டு இந்த கிரியா யோகா அதை நீங்கள் பிரச்சாரம் செய்யணும், இது பாபாஜியோட கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, அமெரிக்கா அப்போ இங்கிலீஷ் கூட அவருக்கு சரியாக தெரியாது, நான் மட்டும் அங்கே போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு மட்டும் குரு மேலே சந்தேகம் வர்றது கிடையாது, பரமஹம்ச யோகானந்தருக்கே சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அவரு இல்லை இது எனக்கு பயமாக இருக்குது. மகாவதார பாபாஜி லஹரி மகேஷை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, யுக்தேஸ்வரியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல. மகாவதார பாபாஜி கட்டளைன்னு சொன்னால் அவரே இப்போ எனக்கு சொல்லட்டும். நைட் 12:30 1 o'clock அவரே என்கிட்ட சொல்லட்டும், அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் இவரே சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே கதவு தட்டுற சத்தம். கதவு திறந்தா மகாவதார பாபாஜி அங்கே நின்றுட்டுருப்பார். அங்கே நின்றுட்டு ஆமாம் நான் தான் இந்த ஆதேசம் கொடுத்தேன், கட்டளை கொடுத்தேன், நீ இப்போ நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா கிளம்பி போகிறாங்க. அங்கே போன பிறகு
அங்கே நடக்கிற ஜஸ்ட் ஒரு 15-20 வருஷத்தில் வந்து இப்போ சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி ரவிசங்கர்லேருந்து பீட்டல்ஸ் அந்த பாடல்களிலிருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், படித்தவங்க, சும்மா வந்து பாவன மக்கள் இல்லை. அது வந்து என்ன இருக்குது சொல்லி கிரியாக பண்ணி இது சயின்டிஃபிக். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு போதனையோ ஜஸ்ட் ஒரு தத்துவமாக கிடையாது. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு வித் சவுண்ட் அண்ட் லைட். இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி வந்து அது வந்து வேலை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போதனை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு திவ்ய திருஷ்டியில் தெரியுது, யுக்தேஸ்வரகிரி உடம்பு சரியில்லை, நீ வா என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி வருவார். ஆஃப்டர் 12 years 13 years வந்த பிறகு யுக்தேஸ்வரி கூட கொஞ்ச நாள் அவர் வந்து மகாசமாஜ் ஆகிற வரைக்கும் அவர் கூட இருந்து அதுக்கு அங்கே இருக்கும்போது தான் அவர் வந்து ரொம்ப நொந்து போயிடுவார். யுக்தேஸ்வரி மகாசமாஜ் ஆன பிறகு அவர் உடம்பை எரிச்சு கங்கையில் வந்து கழிச்சிடுவாங்க. குரு வந்து இல்லை, குருவோட வந்து ஒரு ஃபிசிக்கலி அவர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனை இருக்கும்போது வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் யுக்தேஸ்வரகிரி அவருடைய ரூமில் வந்து பிரத்யட்சமாயிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அவர் இப்போ அந்த இதான மோட்சம் அடைஞ்ச பிறகு அவர் இருந்த அந்த ஹிரண்ய லோகத்தில் எப்படி இருக்கு, லைட் தான் எல்லாம் ரிவர்ஸ் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே லைட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு போதனை பண்ணி நான் எப்போவுமே இதில் இருப்பேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு மகாவதார பாபாஜி பற்றி ஒரு 60 பேஜோ 62 பேஜ் அவ்வளோதான். அது எழுதுறதுக்கே மகாவதார பாபாஜியிலிருந்து கட்டளை விட்டுது. அது மகாவதார பாபாஜி பற்றி அதில் வந்து வருது. லஹரி மகர்ஷி அவர் வந்து காசியில் இருக்கும்போது அவர் ஒரு சம்சாரி, அவருக்கு வந்து ராணிகேத் துரோணகிரி அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போது லஹரின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. திரும்பி பார்த்தா ஒரு 18-19 வயசு பையன் மாதிரி ஒரு ஒரு இது போட்டு நின்றுட்டுருக்கான். பையன் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குகையை கொண்டு போவாங்க. அவருக்கு ஆச்சரியம், எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியம் போது இங்கே வந்து கை வைக்கும்போது பழைய ஜென்ம ஞாபகம்லாம் அவருக்கு வரும்போது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ வந்து அவர் வந்து மகாவதார பாபாஜி கூடவே பழைய பூன ஜென்மத்தில் இமயமலையெல்லாம் சுற்றி அவர் கூடவே இருந்த ஒரு சிஷ்யர். ஒரு கர்மத்துக்காக அவர் வந்து இங்கே ஒரு பர்பஸ்க்காக வந்து இப்போ வந்து ஒரு சம்சாரியாக இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த போதனை பண்ணி நீ செய்யணும், இந்த கிரியாக போதனைன்னு சொல்லி வரும்போது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு மகாத்மாஜி கேட்கும்போது லஹரி மகர்ஷி சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு பேலஸில் ஒரு பெரிய அரண்மனையில் வந்து ஒரு நாள் பூரா ஒரு நைட்டு பூரா எனக்கு இருக்கணும், ஒரே ஒரு ஆசை இருக்குது. சரி நீ இங்கே எதுவும் சொல்லி வரும்போது ஒரு 8 மணிக்கு வந்து 2-3 சிஷர் வருவாங்க. நைட் கூட்டிகிட்டு போனால் அந்த ஃபாரஸ்டில் அந்த காடில் ஜெய்ப்பூரில் இருக்கிற மாதிரி அதை விட ஒரு சொர்க்கம் மாதிரி பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே 1000 கணக்கில் வந்து சேவகர்கள் எல்லாம் வஜ்ர வைடூரிய கோல்டு மாணிக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மிஷ்டாந்த போஜனம் வித் ஃபவுண்டன்ஸ் என்ன வேணும். அங்கே ஒரு ரத்ன சிம்மாசனம், அதுக்கு மேலே பாபாஜி உட்காந்துருக்கார். இவர் நல்லா சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த ஹம்ச துலிகா இது மஞ்சம் சொல்லுவாங்க, அதில் ஒரு நல்லா தூங்கி அதுக்கப்புறம் மார்னிங் 8 மணிக்கு அவருக்கு எழுப்பி கொண்டு போயிட்டு நீ வந்து குகையில் இரு, நான் 6 மணிக்கு ஈவினிங் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிரியாதீட்சை கொடுக்குறாங்க. இது ரியலி நடந்த விஷயம். பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து சாகும்போது ஒரு வியாதிப்பட்டு நான் படுக்கையில் சாக மாட்டேன், நான் வந்து இந்த கடைசி மூச்சு போகும்போது ஷூ என் காலில் இருக்கும், ஜனங்க மத்தியில் நான் பேசிகிட்டு இருப்பேன், என்னுடைய பிறந்த பூமி அந்த தெய்வ பூமி நம்ம பாரத நாடு அதை பற்றியும் இமயமலையை பற்றியும் இமயமலையில் இருக்கிற குகைகளை பற்றியும் பேசிக்கிட்டு என்னுடைய மூச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லையில் ஒரு பெரிய ஒரு சபையில் இந்தியா பற்றி பேசி இமயமலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குகைகளை பற்றி ரிஷிகளை பற்றி பேசும்போது அவர் மூச்சு வந்து போகும். இவ்வளோ அற்புதங்கள். இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு தேவர்கள் இல்லை, மனிதர்கள் தான்.
இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பவர்ஸ் எப்படி வந்தது? இந்த கிரியா யோகாவில். ஆக இந்த கிரியாகா ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கூட அந்த பவர்ஸ் எல்லாம் வரும். அது உண்மையாக ஃபெய்த் நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பக்தி, லவ் ஃபார் காட், அது உண்மையாக திஸ் திங் செஞ்சால் இதை டெஃபினெட்லி நாம் வாழ்க்கை நம்ம என்ன வேணால் அடைய முடியும். அதுக்காக ஜஸ்ட் அப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படியெல்லாம் திஸ் திங் தட் இஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் நடக்கும். பட் முக்கியமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில லைட் தெரியும், அவங்க தரிசனமாகும், இந்த தரிசனமாகும். அண்டு பூமியிலிருந்து ஒரு 3 அடி மேலே பாடி மேலே வந்துடும், அப்படியெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு கோபக்காரம் இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் கோபம் தானாக கம்மியாகும். சில பேர் உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியாமல் அந்த துவேஷம் அவங்க மேலே போயிடும். சில கஷ்டங்கள்லாம் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிலது ப்ரிவானேஷன், முதல்ல ஏதோ நடக்கும்போதுங்கிறது ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே புரியும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரியா யோகா, இதை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதனால் என்னுடைய புகழ், இதனால் ஏதாவது ஜனங்களை போய் சேருதுன்னு சொன்னாலே நான் செஞ்ச இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய நான் புண்ணியான்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்களும் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவன் கொடுத்துருக்கா. இதை நீங்கள் இப்போ ஆடியோ புக்கு திஸ்டிங் வந்திருக்கு, நீங்கள் அதில் கேட்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய மகா யோகிகள், அவங்கெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆக அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் அந்த கடவுளை அடையிறீங்க. நீங்கள் யார் அப்படி உணர்வீங்க. ஒரு விதத்தில் பரமஹம்ச யோகானந்தி சொல்லுவாங்க, ஒரு கடல், அந்த கடலில் தண்ணி இருக்குது, ஒரு பாட்டில், காலி பாட்டில், அந்த பாட்டிலில் அந்த கடல் தண்ணியை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அதை மூடி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கடலில், இப்போது அது கடல் தண்ணியாக சொல்ல முடியாது. அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி வேறு, கடல் தண்ணி வேறு. அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி இந்த பாட்டில் தான் இந்த பாடி. அந்த தண்ணி கடல் தண்ணி அதே இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு ஒரு ஈகோ, உங்கள் பேர், உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் ஜாதி, உங்கள் ஸ்டேட்டஸு, உங்கள் நாடு, உங்கள் கோத்திரம், உங்கள் சம்பளம், எல்லாமே ஈகோ. அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க. அந்த தண்ணியே கடலில் சேராமல் தனிப்பட்டு ஆகிடுவீங்க. அந்த மூடியை எடுத்துட்டா, அந்த தண்ணி கடலோட சேர்ந்துட்டா, அப்போது அந்த கான்ஷியஸ் இந்த சூப்பர் கான்ஷியஸோடு சேர்ந்துடும். அப்படி சேரும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் ஆகிடும். ஆகும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிடும். இங்கேருந்து அமெரிக்காவில், லண்டனில், ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு நான் என்ன சொல்லணுங்கிறது சொல்ல வைக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் சொல்கிறேன் நான். இவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் இருக்குது. இதில் பலனடையுங்க. நன்றி, வணக்கம். We request Swamiji to present a memento to Sri Rajnikant. Thank you, sir. It was so wonderful